இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக ஸ்திரீகளை குறித்து, பெண்களை குறித்து தியானிக்கலாம் என்று கர்த்தருக்குள்ளாக நான் ஆலோசனை பண்ணியிருக்கிறேன். குணசாலியான ஸ்திரீ, அநேக வார்த்தைகளை நாம் இந்த தலைப்பிலே நாம் கேள்விப்பட்டிருப்போம். குணசாலியான ஸ்திரீ, நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 31 அதிகாரம் 10 வசனம், குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 31 அதிகாரத்திலே 1 வசனத்தை பார்க்கும் பொழுது, ராஜாவாகிய லேமுவேலுக்கு அவளுடைய தாய் போதகமாக சொன்னது என்று குறிக்கப்பட்டுள்ளது. இந்த லேமுவேல் ராஜா யார் என்றால் சாலமோன் ராஜா. நீதிமொழிகளை எழுதியது சாலமோன் ராஜா. ஆனால் இந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் 31 அதிகாரத்திலே சாலமோனுக்கு அவளுடைய தாயாகிய பத்சேபாள் சொன்ன உபதேசம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீதிமொழிகள் 31 அதிகாரத்திலே 31 வசனங்கள் உண்டு. அதிலே முந்தின ஒரு 9 வசனங்களில் ராஜா எப்படி இருக்க வேண்டும் என்பதாக சாலமோன் ராஜாவினுடைய தாய் அவருக்கு ஆலோசனை, புத்திமதிகளை சொல்லி வருகிறார். 10 அதிகாரத்தில் இருந்து 31 அதிகாரம் வரை பார்க்கும் பொழுது, ஒரு குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று சாலமோனுக்கு சொல்கிறாள். இப்போ குணசாலியான ஸ்திரீ, அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அது சாலமோனுடைய நாட்களில் வெள்ளி ஒரு பொருட்டல்ல, பொன்னும் ஒரு பொருட்டல்ல, ஆனால் முத்துக்கள் விலை உயர்ந்ததாக காணப்பட்டது. நீதிமொழிகளிலே அநேக இடங்களில் சாலமோன் இந்த முத்துக்களை குறித்து சொல்லியிருக்கிறார். முத்துக்களை காட்டிலும் உயர்ந்ததாக நீதிமொழிகள் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஞானமானது முத்துக்களை காட்டிலும் விலையேற பெற்றது என்று வாசிக்கிறோம். அறிவு முத்துக்களை காட்டிலும் உயர்ந்தது என்று வாசிக்கிறோம். அடுத்ததாக குணசாலியான ஸ்திரீ, அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது என்று வாசிக்கிறோம். இப்போ இந்த குணசாலியான ஸ்திரீ அந்த 10 அதிகாரத்திலிருந்து 31 அதிகாரம் வரை பார்க்கும் பொழுது அவளுடைய அநேக குணங்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீ தான் குணசாலியான ஸ்திரீ. முதலாவதாக பார்க்கும் பொழுது அதை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக பார்க்கும் பொழுது, அந்த குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய புருஷனால் புருஷனால் புகழப்படக்கூடியவளாக இருக்கிறாள். நீதிமொழிகள் அதே 31 அதிகாரம் 11 வசனத்திலே, அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். அநேக பேர் குணசாலிகளாக இருக்காங்க, நீயோ அவர்கள் எல்லாரிலும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். இப்படி அந்த புருஷனால் புகழப்படக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்றால் அவளிடத்தில் என்ன குணங்கள் காணப்பட வேண்டும் என்று அந்த நீதிமொழிகள் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. இப்போ புருஷனிடத்திலே நம்பிக்கைக்குரியவளாக அந்த ஸ்திரீ காணப்பட்டாள் என்று பார்க்கிறோம். புருஷனுடைய இருதயம் நம்பும், அவனுடைய சம்பத்து குறையாது. முதலில் கணவன் மனைவி என்று வரும் பொழுது ஒருவருக்கொருவர் நம்பிக்கைக்கு உரியவர்களாய் காணப்பட வேண்டும் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் நம்பும் பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து கிருபைகளையும் நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். குணசாலியான ஸ்திரீக்கு முதலாவது பண்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் புருஷன் எப்பொழுது அவளை புகழுவான் என்றால் அவள் புருஷனுக்கு நம்பிக்கைக்குரியவளாக காணப்பட வேண்டும். சூனேமியாளுங்கிற ஒரு ஸ்திரீயை நாம் பார்க்கிறோம். அவள் எலிசா அவளுடைய வீட்டிற்கு அநேகம் தரம் வருகிற பொழுது அவர் தன் கணவனிடத்திலே இவ்வாறாக கூறுகிறாள், இந்த நம்மிடத்தில் வந்து போகிற மனுஷன் பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். அவருக்கு நம்முடைய மேல் வீட்டு அறையிலே ஒரு அறையை கட்டி ஒரு கட்டிலையும் போட்டு மேஜை நாற்காலியையும் போடுவோம், அவன் அங்கே தங்கட்டும் என்று சொல்கிறாள். எவ்வளவு நம்பிக்கை பாருங்கள்! தன்னுடைய ஊழியக்காரர்களை நேசிக்கும்படியாக, அவளை தங்க வைக்கும்படியாக அந்த மனைவிடத்தில் இருந்த நம்பிக்கை நிமித்தம் அந்த எலிசாவை அன்று அவர்கள் தங்களுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டு அவர்களை உபசரிக்க முடிந்தது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது புருஷனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். பேதுருவுடைய புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவிகளே நீங்கள் உங்கள் சொந்த புருஷனுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள்
பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்களுடைய மனைவிகள் எல்லாம் அப்படி தான் கீழ்ப்படிந்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய சொந்த புருஷனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஒருவேளை நம்முடைய கணவர் ஆண்டவரை அறியாத, அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் அறியாத, கீழ்ப்படியாத, முரட்டாட்டம் உள்ளவர்களாய் இருந்தாலும் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய பக்தியினாலும் நம்முடைய கற்புள்ள நடக்கையினாலும், பயபக்தியோடு கூடிய கற்புள்ள நடக்கையினாலும் அந்த புருஷனை நாம் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும், கர்த்தருக்குள்ளாக கொண்டு வர முடியும், கர்த்தருக்குள்ளாக ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன, புருஷனால் புகழப்படக்கூடிய ஸ்திரீயானவள் அவள் புருஷனுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக காணப்பட வேண்டும், புருஷனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும், புருஷனை ஆதாயப்படுத்தி கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னுடைய புருஷனிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கும்படியாக நாம் காணப்பட வேண்டும் என்று இதே தீத்துவுக்கு நம்முடைய பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட நற்குணங்களை உடைய ஸ்திரீயே அந்த புருஷனால் புகழப்படுவாள். அவள்தான் குணசாலியான ஸ்திரீயாக இருக்க முடியும். அவளை பார்த்து அவளுடைய புருஷன் சொல்லுகிறான், அநேக குணசாலிகள் உண்டு, அவர்கள் எல்லாரிலும் நீர் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான் என்று வாசிக்கிறோமா? பிரியமானவர்களே, நாம் குணசாலியான ஸ்திரீ அநேக வசனங்களை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் சில வசனங்களின் மூலமாக நம்மை இன்னும் அதை சீர்படுத்தி கொள்ள கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். கிருபை இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. குணசாலிகளான ஸ்திரீகளை குறித்து தியானிக்கும்படியான பாக்கியத்தை நாங்கள் கொடுத்தீங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் தியானித்தோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. புருஷனுக்கு ஆண்டவரே நம்பிக்கைக்கு உரியவர்களாக, அவர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவர்களாக, அவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்பதாக வேத வசனங்களை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள இந்த நாளிலே எங்களுக்கு தெரியப்படுத்தினீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இது எங்கள் உள்ளத்தில் இருந்து தகப்பனே, எங்கள் வாழ்க்கையை, எங்கள் குடும்பத்தை கர்த்தருக்குள் நாங்கள் நடத்தும்படியாக, எங்களை வழி நடத்தும்படியாய் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தனை தயவு செய்யும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.